நம்மளை படைச்சிருக்கான். ஹல்லேலூயா. ஆமென். அதனால நீங்க சும்மா இருங்க. பிரச்சனையை பார்த்துட்டு சும்மா மட்டும் இருங்க. உங்களுக்காக கர்த்தர் ஆமென் பெரிய யுத்தமே பண்ணுவார். நீ பண்ணின சண்டை, நீ சண்டை பண்ணினா அவன் கேஸ் கொடுத்து ஜெயில தான் போய் இருக்கணும். கர்த்தர் பண்ணானா அதுக்கு பேர் யுத்தம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு அப்படியே ஒரு ஆர்மி அப்படியே பரலோகத்துல இருந்து இறங்கி வருது. அவன் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, நிமிரவும் முடியாது, குமியவும் முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஆக்கி விட்டுருவார். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? உனக்கு இவ்வளவு அற்புத சக்தியை கொடுத்துட்டேனே, நீ ஏன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? நீ ஏன் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? உன்னை என்னைக்கு இந்த 40 லட்சங்களுக்கு ஜனங்களுக்கு தலைவனா ஏற்படுத்த அன்னைக்கே எல்லா அற்புத சக்தியும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை வச்சுட்டேன். அதனாலதான் பார்வோன் வீட்டுல உன்னை வளர வச்சேன் அப்படிங்கிறது. உங்க அம்மா ஆமென், உங்க அம்மா வேலைக்காரியா அந்த பார்வோன் வீட்டுல உன்னை வளர்க்கிறதுக்கு, ஆமென், உன்னை ராஜாவா வளர்க்கிறதுக்கு அடிமையா இல்ல, எதிரியின் வீட்டிலேயே ராஜாவா வளர்க்க வைக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகம் எல்லாம் உன்னை எதிரியா பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அந்த இடத்துல உன்னை வளர செய்கிற தேவன், உன்னை நிற்க வைக்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசான் அவன் உலகத்துல நீ வாழ்ந்துட்டு அவனுக்கு நீ தண்ணி போன கர்த்தர் மாத்துவார். ஏன்னா அப்பேற்பட்ட பிறப்பா கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். அவன் அதிகாரத்தை முறித்து எறிகிற வல்லமை கர்த்தர் உனக்கு எனக்கு தான் வைத்திருக்கிறார். வேற எந்த கம்பெனிக்கும் இல்லைங்க கர்த்தர். ஆமென். முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஆமென். நீ சொல்லு. ஆமென். இந்த பிரச்சனை மாறிடுச்சுன்னு சொல்லு. எங்க போனாலும் ஆமென், யாராவது உன்னை ஜெபிக்க சொல்றாங்களா? ஆமென். நீ போன்ல ஜெபிச்சாலும் சரி, ஆமென், ஒரு வீட்டுக்கு போய் ஜெபிச்சாலும் சரி, ஆமென், சுவிசேஷ அறிவிக்க போகும்போது ஜெபிச்சாலும் சரி, இல்ல ஒரு ஹாஸ்பிடலுக்கு ஆமென் போய் ஜெபிக்க பொழுது, ஒரு மரித்த பிணத்துக்கு முன்னாடி நீ ஆமென் ஜெபிக்கணும் நினைக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஆமென், நீ போய் சொல்லு அந்த இடத்துல. ஆமென். எகிப்து உன் கோடை, நீ உன் கோடை, அதுதான் அதிகாரம். நீ உன் கோடை, அதுதான் இயேசு. உனக்கு கோல் கொடுத்திருக்காருங்க. இந்த உலகத்தை சரண்டர் பண்ணுங்க. ஒரு அதிகாரம். கோலை ஓங்கி எப்படி சொல்றாரு? ஆமென். அந்த குச்சிய ஆமென் தைரியமா நீட்டுகிறார். உன்னுடைய ரட்சிப்பை தைரியமா வெளியில் கொண்டு வா. உன்னை கர்த்தர் எதுக்கு ரட்சித்தாரு? என்ன திட்டத்துக்காக உன்னை ரட்சிச்சாரு? பரலோகம் எதுக்கு? இந்த பூமியில சமாதானம் எதுக்கு? ஆமென். இந்த ஆராதனை எதுக்கு? இந்த தேவ வசனம் எதுக்கு? ஆமென், ஆமென். ஓங்கி, அதான் உன் கோலை ஓங்கி தைரியமா, நீ தைரியமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் ஆமென் இந்த வசனத்தை அனுப்புறார். கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, ஆமென், கடல் மேல நீட்டுறா அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன ஆறா இருந்தா கூட என்ன செய்வானுங்க? ஒரு அணையை போட்டு தடுத்து நிறுத்திடும். சின்ன வாய்க்கால இருந்தா வரப்புல 4-5 மாவட்டியில மண் எடுத்து போட்டு வாய்க்கால தடுத்து நிறுத்திடலாம். கடலை பார்த்து பேச சொல்றாங்க, கடலை பார்த்து நீட்ட சொல்றாங்க. எஸ், கர்த்தர் அப்படிதான் உங்களை பார்க்கிறார். அதுக்கு ஆமென், கடவுளுடைய படைப்பு கடல், செங்கடல் தேவனுடைய படைப்பு. அப்ப தேவனுடைய படைப்பு, தேவனுடைய அப்பா, அப்பாவுடைய பிள்ளை என்ன சொன்னா ஆமென், அந்த படைப்பை கர்த்தர் செய்ய முடியுமா? ஏன்னா எல்லாம் தேவன் அப்பாவுடைய கடல்
இவ்வளவு பெரிய கடலை விலைன்னு சொல்றீங்களே ஆண்டவரே சொல்லிட்டார். என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த உலகத்துல படைச்சு அதிகாரத்தை கொடுத்து கொண்டு விட்டுட்டேன். இனிமே நீ தான் எல்லாம், எனக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்து நீ தான் ஸ்தானம். அதனால தேவ தூதர்கள் சற்று சிறியவன உன்னை படைச்சிருக்காங்க. முதல்ல அந்த அதிகாரம் சொல்லுவான். தேவன் கொடுக்கிற அதிகாரம் இது மாறாது, இது பிடிக்காது அப்படின்னு நீ நினைக்காது. அவர் என்ன நினைச்சிருக்காரோ அந்த நினைப்புகளை, அந்த இமேஜினேஷனுக்குள்ள, அந்த எண்ணங்களும் கற்பனைகளுக்குள்ள அவன் விளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். விளந்து விடு, நடக்க வைக்கலாம். அப்படிங்கிற இந்த உலகத்தையே அழிவிலிருந்து நடக்க வைக்கிறவனா கர்த்தர் உன்னை என்னை வைத்திருக்கிறார். நம்ம அப்பா வச்சிருக்கிறார் வெட்டாந்தரை. ஆமே, தண்ணி இல்ல. ஆமே, அப்படியே வெட்டாந்தரை. அப்படியே ரோடு போடுறாள் நீ. இந்த உலகம், ஆமே ஆமே, இந்த உலகம் ஒரு சின்ன புள்ளி வச்சுன்னா அதுல கோலம் போடுறாள் நீ. ஒரு கோடு போட்டா ரோடு போடுறாள். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவே உனக்காக கத்த சொல்லு. ஓ, அதனால புதியதும் கூர்மையுமான எந்திரமாய் பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் உன்னை என்னை இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை, பிசாசுடைய அதிகாரத்தை அப்படியே மென்று துப்புகிற, ஆமே, பற்களுள்ள எந்திரமா உன்னை பாரு, எந்திரமா பாரு. ஆமே, ஷபரகலா. ஓ, நன்றி. சேனைகளின் கர்த்தர், நம்ம ஆண்டவருடைய பேரு சேனைகளின் கர்த்தர், ஃபுல் ஆர்மி. ஆமே, அப்ப கர்த்தர் இந்த உலகத்துல ஒன்மே ஆர்மியா வச்சிருக்காரு. ஒன்மே ஆர்மி. நீ ஒத்தாலே, ஆமே, 1000 பேத்தை அடிச்சுட்டு வர்றானா கர்த்தர் வச்சிருக்க ஒன்மே ஆர்மி. கர்த்தருடைய ஆர்மியா வச்சிருக்க, கர்த்தருடைய சேனையை வைத்திருக்கிறேன். ஆமே, ஷபரகலா. உலகத்து போனதெல்லாம் பெரிய சேனையாய் எழுந்து தலையிலிருந்து நிற்க பண்ணுகிற, ஆமே, சேனையாய் உன்னை மாற்றணும். ஊரேக்கு வல்லவன். நல்ல இந்த உலகத்துல பார்க்கிற காரியங்களை எல்லாம் பார்த்து பார்த்து ஏமாந்து போவாதீங்க. அதை பார்த்து பேசு, அதை பார்த்து பேசு, அதை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? பேச சொல்றார். நீ என்ன கர்த்தர் பேச சொல்றாரோ அதன்படி பேசுனீங்கன்னா, ஆமே, அதெல்லாம் மாறி இருக்கிற. ஆமே, அதனால தான் மார்க்ல சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. யாரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் சொல்ற? தேவனுடைய உலகத்துக்குள்ள மூக்க நுழைச்சினா, உலகத்தின் பார்வையில பார்த்தீங்கன்னா அது அவிசுவாசமா மாறிடும். நடக்கவே முடியாது, நடத்த முடியாது. அப்படி கொண்டு போய் விட்டுரும். அப்படியே தின்பட வச்சு அப்படியே கொண்டு போய் என்ன செய்வான்? புலிகோட்டி நம்மளை பறிச்சிடும் விசுவாசம். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. ஆமே, எவனாகி இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளிவிட்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும். தான் பெரிய பெரிய பிரச்சனை இல்லை, நான் சொல்ற மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நீ உன்னை படைச்சிருக்கிறார் கர்த்தர். இருளில் இருந்து வெளிச்சத்தை நீ தான் கொண்டு வரணும். ஏன்னா இந்த உலக பிரச்சனையை நீ தான் மாற்றணும். ஓ, நன்றி ஆண்டவரே. Thank you Lord. சொல்லி நான் சொன்னபடி நடந்துவிட்டு தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல், உன் இருதயம் தான் பொக்கிஷம். இதுல சந்தேகம் வந்துடக்கூடாது. என் வாழ்க்கை இப்படியே இருக்குமா, இப்படியே போயிருமா? ஆமே, அது இல்ல, அப்படி பேசாத. ஆமே, நீ என்ன பேசுறியோ அதான் உன் வாழ்க்கையில நடக்குது. நல்லதை பேசுனீங்கன்னா நல்லதே நடக்கும். இந்த பணம் எனக்கு வரும். ஏசப்பா நாணத்தில் நம்பத்துல இந்த பொருள் எனக்கு வரும். என் கை விட்டு போனதெல்லாம் வரும், தொலைஞ்சு போனதெல்லாம் வரும், ஆத்துமாக்கள் வரும், என் குடும்பத்துக்கு சந்தோஷம் வரும், சமாதானம் வரும். என் அரண்மனைக்குள்ளே சந்தோஷம், என் அழகத்துக்குள்ளே சமாதானம். உன் வீடு அரண்மனைங்கிற கர்த்தர், அதுக்குள்ள ராஜாங்கிற கர்த்தர் உண்டு. இதெல்லாம் வரும் வரும்னு நீ பேசிட்டே இருந்தா அது வந்துருங்கிற கர்த்தர். ஆமே, ஆமே. சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அவன் சொன்னபடியா. ஏசப்பா இங்க என்ன சொல்றாரு? அவன் நீங்க சொல்ற மாதிரி தான் ஆகுங்கிறது. அப்படிதான் இந்த உலகத்தை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். கடலை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு, நட்சத்திரத்தை, சூரியனை, நம்ம யோசுவா என்ன சொன்னாங்க?
வானத்திலிருந்து அப்படியே சூரியனை அப்படியே ஒரு பகல் அப்படியே நிறுத்திடும். இந்த பக்கம் போகும்போது அந்த பக்கம் போகும். அவனுங்களாம் என்னடா அவங்க பக்கம் எல்லாம் இருட்டா இருந்துச்சு, அவனுடைய எதிர்ப்படை பக்கம் இருட்டா இருந்துச்சு. இருட்டில் சண்டை போட முடியுமா? இல்லையா? பகல்ல தான் சண்டை போடும். அப்படி நிறுத்திட்டான். அவனுடைய இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் இந்த உலகத்தில் நடந்தது. யோசுவா ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை கேட்டு, அப்ப கர்த்தர் இந்த உலகத்துல எல்லாம் உனக்கு கீழ்படுகிறதுக்காக படைச்சு வச்சிருக்கிறது. நினைச்சிட்டு சாதாரணமான வேலைக்கு தானே போறேன், அங்க எனக்கு கூட இருக்கிறவங்க 10 பேர் 20 பேர் இருந்தாலும் எல்லாம் போட்டு கொடுக்குறவங்க இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் அவனுங்க நல்லதே கிடைக்கல, இது கிடைக்கல, இப்படியே இதே வேலையை பார்த்துட்டு அடுத்தது வேற வேலைக்கு போக முடியுமா? எனக்கு ஒரு இந்த ஜாப் கிடைக்காதா? அப்படி கிடைக்காத அந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் நீ சேர, உன்னுடைய மனசுல எல்லாம் கிடைக்கும் பேசிக்கிட்டே வந்துடும். நான் சொன்னபடியே ஆகும். நீங்க சொல்ற மாதிரி தான் இந்த உலகத்தை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன். யோசுவா சொன்ன மாதிரி அப்படியே சூரியனை நடுவாண்டு அப்படியே நிறுத்தினான். எலியா என்ன செஞ்சான்? வானத்திலிருந்து அக்னி இறங்கினான். உங்களாலே முடியும் தான் கர்த்தர் நான் சொன்னபடியே ஆகும். மரித்தோர்ல உயிரோடு எழும்புகிற கர்த்தர், நீ சொன்னபடி மரித்த டெட்பாடியில எந்திரிச்சு நிக்குங்கிற கர்த்தர். நிக்குமா நிக்காது? நிக்கும் சொல்றவங்களா கரங்களை தூக்கி காமிங்க. அவங்க எல்லாம் ஒரு கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்து. உங்களை கொண்டு மரித்தவர்களை எழுப்புவார். ஆமென் 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 ஆமென். ஆதலால் சொன்னபடி மெய்யாகவே என்று மெய்யாக உங்களுக்கு சொல்ற, உண்மையான சொல்றாங்க, சத்தியமா சொல்றாங்க. அதுல சத்தியத்தை இருந்து சத்தியம் உங்களுக்கு உண்மையா சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி தான் இனிமே நடக்கும். இன்னையிலிருந்து எல்லா கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இன்னையிலிருந்து நான் சொல்றபடி நடக்கட்டும். நீங்க சொல்லி அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்தீங்க, இனிமே நான் சொல்றதெல்லாம் படிக்கணும், நான் சொல்றதெல்லாம் நடக்கணும். என் குடும்பத்துல சமாதானம் இல்லையா? இன்னைக்கு சமாதானம் இல்லை என் குடும்பத்துக்கு. அமே என் சரீரத்துல நோயா, இன்னைக்கு இந்த சரீரத்துல நோய் வெளியேறுது இயேசுவின் நாமத்தில். ஆமே சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க. பணம் இல்லாதவங்க சொல்லுங்க, கடன் பிரச்சனையோட இருக்கிறவங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் அப்பா நாமத்துல சொல்றேன், அப்பா நாமத்துல சொல்றேன். ஆமே கொள்ளாத தரித்திரமே அப்படி உன் கையை எடு. இயேசுவின் நாமத்தில் உன் கையை எடுக்கிறேன், உன் அதிகாரத்தை எடுக்கிறேன். எனக்கு ஒரு செங்கோலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது பிளக்கிற செங்கோல், அது இந்த உலகத்தை அழிக்கிற செங்கோல். ஆமே எதிரிகிற, ஆமே பங்காடுற செங்கோல். வீக்கா ராதா ராமாலவா என்ன சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க. வாயில திறந்து நான் சொன்னபடி தான் இன்னைக்கு நடக்கும். இனிமே நடக்கும். வேலை செய்யற இடத்துல நான் சொல்ற மாதிரி தான் நடக்கும். ஆமே என் குடும்பத்தில் நான் சொல்ற மாதிரி தான் நடக்கும். என் ஊழியத்துல ஆமே நான் சொல்ற மாதிரி நடக்கும். ஆமே ஆத்துமாக்கள் வரும், நிரம்பும் ஆலயம். ஆமே சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க. ஆமே பண வரவு வரும். ஆமே பண வரவு வரும். ஆமே சாதா ராகாலவா வானத்திலிருந்து ஒரு பொக்கிஷசாலை கர்த்தர் இன்னைக்கு சொல்லுங்க. ஆண்டவரே வானத்துல ஒரு பொக்கிஷசாலை எனக்காக வேலை செய்யுங்க. அந்த பொக்கிஷசாலை, அந்த பேங்க் எனக்காக ஓபன் பண்ணுங்க சொல்லுங்க. இந்த தரித்திரம் வேணாம், இந்த தரித்திரம் வேணாம். உங்க பிள்ளை தரித்திரம் இருக்கிறது உங்களுடைய சித்தம் இல்லை, அது தேவ திட்டமே இல்லை. ஆமே அந்த கான்செப்ட் எனக்குள்ள இனிமே இருக்கக்கூடாது. இன்னையிலிருந்து அந்த ஆமே என் மூளையை குழப்பிக்கிட்டு இருக்க, ஆமே என் புத்தியை குழப்பிக்கிட்டு இருக்க கொள்ளாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் பாதாளத்தில் காட்டுகிறேன். சொல்லுங்க, கட்டுறேன் சொல்லுங்க, கட்டுறேன் சொல்லுங்க. பார்க்கவே கூடாது. இவ்வளவு நாள் ஆமே சின்ன சின்ன காரியங்களை பார்த்து பயந்துக்கிட்டு இனிமே பெரிய அற்புதங்களை செய்கிற சக்தியா கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கீங்க. கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கீங்க. கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கீங்க. ஓ நீ என்ன புலம்புறியோ அது உனக்கு அப்படியே வந்து உன் வாயில என்ன சொல்றியோ அப்படியே வந்துருக்கு. புலம்புனா புலம்புடும். ஆமே சமா